என்னையா யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்த? ரொம்ப சந்தோஷமா வேற இருக்க, என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த வாத்தி பையன் வாயில வெண்ணைய தடவி விட்டுட்டேன்ல. என்னையா சொல்ற? அந்த வாத்தி பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணான். மணமக்களை மறு வீட்டுக்கு அழைக்கணுமா. அந்த ஓடுகாலியும் வாத்தி புள்ளையும் நம்ம கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்து சகல மரியாதையோட புருஷன் வீட்டுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்பி வைக்கணுமா. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அழைச்சிட்டு போன்னு சொல்லி எனக்கு ஆர்டர் போடுறான். இவன் சொன்னதும் வாலாட்டி செய்யறதுக்கு நான் இன்னும் அந்த அல்லக்கை செல்லக்கிளியா? அந்த வீட்டுக்கு நானும் ஒரு மாப்பிள்ள, ஒரு மட்டும் மரியாதை வேணா? அதுக்கு நீ என்னையா சொன்ன? என்ன சொன்னா? அவனை கிழிச்சு தோரணம் கட்டி அப்படியே தொங்க விட்டேன்ல. நீ தானே அவளை உன் வீட்டுக்கு கூட்டணும் போனன்னு ஆசைப்பட்ட. மறு வீடும் மாடி வீடும் நீயே வச்சுக்கன்னு சொல்லிட்ட. இந்நேரம் அந்த வாத்தி பையா முழி பிதுங்கி போய் இருப்பான். அப்பா ஆத்தா இல்லாத அனாதை பிள்ளைங்க கூட மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறதுக்கு சித்தப்பன் பெரியப்பன் எவனாவது ஒருத்தன் வருவான். ஆனா பெத்த அப்பன் உயிரோட இருக்கும்போது மறு வீட்டுக்கு அழைக்க ஆள் இல்லாம இந்த அண்ணன் அங்க அசிங்கப்பட்டு நிப்பான். அவன் நிலைமைய பார்த்துட்டு அந்த செண்பகவல்லி அவளை காரி துப்புவா. புருஷன் வீட்டுல அடி எடுத்து வச்ச முத நாளே அவமானப்பட்டு அவ சாகணும். இதுக்கப்புறம் புருஷன் வீட்டுல ஒரு பையன் மதிப்பாங்கிற. அந்த வாத்தி பையன் வீட்டுக்கு நாம ஏன் வரலன்னு காரணம் தெரியணும்ல. முக்கியமா அந்த செண்பகவல்லிக்கும் தெரியல. அது போதண்டி எனக்கு. உக்காரியா மணி. அப்பா இங்க வா. வரேன்ப்பா. பாசுடரே பாத்து. என்னப்பா? இவங்களுக்கு எங்க ரூம் ரெடி பண்ணு. சரிப்பா. வா. நீயும் போய் ஹெல்ப் பண்ணு. மா எல்லாம் தூசியா பறக்குதுமா, அந்த பக்கம் போய் உட்காருமா. ஏய், என்னடி பண்றீங்க? அப்பா தாமா இந்த ரூமை கிளீன் பண்ண சொன்னாரு. எங்களுக்கு எல்லாம் சுத்தம் பண்ண தெரியும், நீங்க எல்லாரும் வெளியே போங்க. மா, அப்பா இந்த ரூமை சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ண சொன்னாரு. ஏய், யாருக்குடி சாந்தி முகூர்த்தம்? வேற யாருக்கு? உன் பிள்ளைக்கும் உன் அண்ணத்துக்கும் தான். எடு தொடப்ப கட்டைய. ஏண்டி, கட்டிக்க வேண்டியவன் இவ்வளவு வேண்டான்னு போயிட்டான், வேடிக்கை பார்க்க வந்தவன் மாப்பிள்ளை ஆயிட்டான். இந்த அழகுல இந்த மொகர கட்டைக்கு சாந்தி முகூர்த்தம் ஒரு கேடு, அதுவும் ஏன் ரூம்ல. வெளியே போங்கடி. மா சொன்னா கேளுமா. ஏய், வெளியே போடி. யார் ரூம்ல யார் சாந்தி முகூர்த்தம் கொண்டாடுறது? வேற எங்க வச்சுக்க சொல்ல. போ போங்கடி. மா சொன்னா கேளுமா. போங்கடி. போ சுடரு. அப்பா ரெடி பண்ணிட்டியா? இல்லப்பா, அம்மா ரூமை சுத்தம் பண்ணவே விட மாட்டேங்குது. நினைச்சேன் என்னடா மார்னிங் ஷோ முடிஞ்சது, இன்னும் மேட்னி ஷோ ஆரம்பிக்கலையேன்னு. அக்கா படத்தை போட்டுடுச்சு. இந்த வீட்டுக்குள்ள இருந்தாலே ஜாக்கி சான், ஜெட்லி படம் பார்க்க தியேட்டருக்குள்ள வந்த எஃபெக்டே கிடைக்கும். ஒரே ஆக்ஷன் தான். இரு நானும் வரேன். ஏங்க, நீங்க மாமாவை சண்டை போட வேண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. நம்மளால ஏதாவது சண்டை வந்து அத்தை மறுபடியும் கத்த போறாங்க.
மணி, அப்பா அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? எல்லாம் பேசி முடிச்சது தானே? அப்ப எல்லாம் மண்டைய ஆட்டிட்டு இப்ப வந்து முண்டிட்டு நிக்கிறா. அக்கா பந்து பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா ஆரம்பத்துல இருந்து பண்ணிருக்கணும். இப்படி நடுவுல எல்லாம் வந்து பண்ண கூடாது. டேய் போடா. யோ மாமா, வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு. மா ஏமா அன்னைக்கு நிதானமா ஒத்துக்கிட்ட? இந்த ரூம்ல சாந்தி முகூர்த்தம் நடந்தா முன்னோர்களோட ஆசீர்வாதம் முழுசா வேற கிடைக்கும்னு சொன்னியே. அன்னைக்கு எனக்கு சரின்னு தோணுச்சு, அதுக்கு இப்ப என்னாச்சு? இன்னைக்கு எனக்கு சரின்னு தோணல. இப்பதானே புரியுது. அவளை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு இது நடக்காத கல்யாணம். நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு சொல்லுன்னு சொல்லிதான் பேசாம இருந்திருக்கா. எனக்கு அப்பவே சந்தேகம் வந்தது. எதை செஞ்சாலும் முறுக்கிட்டு நிப்பாளே, இப்ப கேட்டதும் சரின்னு தலையாட்டுறாளேன்னு. ஆத்தாளும் மகனுமா சேர்ந்து நாடகமாடி நம்மளை ஏமாத்திருக்காங்கன்னு இப்பதானே புரியுது. ஏன் ரூம நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். வாருமா மாமா, எங்களால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் மாமா, விட்டுருங்க. அண்ணே, நீ எதுக்குன்னு ஒதுங்கி போனோம்? ஒதுங்கி போக வேண்டியவளே அதிகாரமா பேசிட்டு இருக்கா. மணி, அவ கால் நீட்டி ஒய்யாரமா படுத்துக்கிறதுக்கு இது ஒன்னும் அவ கட்டில் இல்ல, எங்க பரம்பரை கட்டில். இந்த ரூம்ல தான் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்து இருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் சந்தோஷமா வாழ்வாங்க. இஷ்டம் இருந்தா இங்க இருக்க சொல்லு, இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போக சொல்லு. மாமா போ சொல்லு. மாமா டேய் தள்ளுடா. ஐயோ, இதுக்கு தம்பியா பிறந்ததுக்கு காலை உடைச்சிரும் போல இருக்குது. பெண்ணே, நீ ஒண்ணும் கவலைப்படாத, தைரியமா இரு. மணி, அப்பா எல்லா ஏற்பாடும் பண்ணு. சரிப்பா. எல்லாத்தையும் சீக்கிரம் ரெடி பண்ணலாம் வாங்க. சண்முகம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. இந்த சூழ்நிலையில இந்த சாந்தி முகூர்த்தம் தேவையா? இல்ல, திடீர்னு அவங்க 2 பேரும் இழுத்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சோம். இனிமேல் இவன் தான் உனக்கு புருஷன், இவதான் உன் பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுக்கு 2ம் சின்னஞ்சிறுசுக. நடந்த கல்யாணமே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி ஒரு சடங்கெல்லாம் தேவையா? செல்லக்கிளியே, இதெல்லாம் எனக்கு புரியாம இல்ல செல்லக்கிளி. பிள்ளைங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பெத்த பையன் கார்த்திக் மனசை விட அன்னத்தோட மனசை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்.